ஹாய்! குயிலாக பாடக்கூடிய அந்த சுசீலாம்மாவோட குரல்களா இருக்கட்டும், இல்ல இந்த பாட்டுக்கு ஏற்ப தன்னையே ஒரு வில்லா வளைக்கக்கூடிய சாவித்திரி அம்மா இருக்கட்டும். அவங்க எவ்வளோ ஒரு நளினத்தோட எவ்வளோ ஒரு தன்னோட உடம்ப அவ்வளோ வளைச்சு அவ்வளோ சூப்பரா ஆடுவாங்க. அப்புறம் தேவிகா அம்மா இருக்காங்களே, அவங்களுடைய அந்த மேற்கத்திய நடனமா இருக்கட்டும், எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். தேவிகா அம்மாவோட அந்த பெரிய விழிகளா இருக்கட்டும், நம்ம எம்.எஸ். விஸ்வநாதன் அவங்களுடைய மெல்லிசையில தாலாட்டக்கூடிய இன்னைக்கு ஒரு அழகான ஒரு தமிழ் பாடல் பார்க்கலாம். அப்படியே ஒரு தென்றல் தென்றல் இருக்குல்ல, தென்றல் காற்று அப்படியே நம்மள வந்து அப்படியே பரவி நம்மள வந்து அப்படியே ஒரு சூழ்ந்துக்கிட்டா எப்படி இருக்கும்? நம்மளுடைய உள்ளத்த கொள்ளை கொண்டா எவ்வளோ அருமையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டு கேட்டா நமக்கு ஒரு அழகான ஒரு மன திருப்தி கிடைக்கும். இதில நம்ம சாவித்திரி அம்மா அவங்க அத்தான் அத்தான்னு சொல்லி நம்ம சிவாஜி சார் எத்தனை தடவை இதில் அத்தான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அத்தான் என்னென்ன பண்ணணும், அந்த அத்தான்ங்கிற வேர்டுக்கே எவ்வளோ உரித்தான ஒரு செயலுங்கிறத இந்த பாட்டு மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கும் ஒரு அத்தான் இருந்தால் நல்லாயிருக்கும் தானே. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனேடி. அந்த அத்தான் இவங்களுக்கு மட்டும்தானா, வேற யாருக்கும் கிடையாதான். அவர் அப்படியே கைகளை தன்னோட பக்கமாக கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு அப்படியே தங்களோட கண்களெல்லாம் மூடுவார். ஸோ அதை நான் எப்படி வெட்கத்தினால சொல்லுவேன். ஏனத்தான், அத்தான் என்னை கொஞ்சம் பாருங்களேன். கேளத்தான், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன். எப்படி நீங்கள் என்னை கண்டுபிடிச்சிங்க, எப்படி நீங்கள் என்னை அழைச்சிங்க. நீங்கள் அழைக்கும் போது எனக்கு சிரிப்பாக இருக்கும், ஒரு விதமான மயக்கம் வரும். இந்த தேவிகா அம்மா சொல்லுவாங்க, இல்லை சரோஜாதேவி அம்மா சொல்லுவாங்க, மொட்டுத்தான் நான் ஒரு மொட்டுத்தான், கன்னி சிட்டுத்தான், முத்துதான் உடல் பட்டுத்தான். எப்படி அத்தான் உங்கள் கைகளால் என்னை வந்து வளைச்சிங்க, நீங்கள் அணைக்கும் போது எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக சிரிப்பாங்க. அதில் அவங்களோட அந்த நடை உடை பாவனைகள் இருக்கட்டும் பாருங்களேன். ஒரு அழகான தாவணி பாவாடை சட்டையில் அந்த கிராமத்துக்கு ஒரு யானை அந்த மாதிரி ஒரு அழகில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க நம்ம சாவித்திரி அம்மா. உண்மைக்கே அவங்களுக்கு நடிகர் திலகம் பட்டம் கொடுத்தது சரிதான். அதுக்கு ஈக்குவலாக நம்மளோட தேவிகா அம்மா அவங்களும் தன்னோட கண்களாலேயே பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கதாநாயகி. இந்த இந்த பாட்டு எழுதின கவிஞர் கண்ணதாசன் இருக்காருங்களே, அவரெல்லாம் ஒரு சொற்சிலம்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்களேன், எந்த ஒரு அரசுமே இவர்கிட்ட வர முடியாது. எவ்வளோ ஒரு இசையை எவ்வளோ ஒரு அழகாக இந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. என்னை பொறுத்தளவுக்கும் அவர் கையில் ஏதோ ஒரு மந்திரம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு அருமையாக இது பண்ணியிருக்காங்க. இந்த இந்த பாட்டை கண்டிப்பாக எல்லோரும் கேளுங்க. அத்தான் என்னத்தான், அந்த சுசீலா அம்மாவோட தேன் இதழில் அமுதாக ஒழிக்கக்கூடிய ஒரு உறவு முறை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. மலர்ந்த பெண்ணழகின் அந்த உறவில் ஒரு உணர்வை எப்படி கவிஞர் புகுத்தியிருக்காரு. அத்தானின் தோற்றம், அவரோட நினைவில் நிழலாடக்கூடிய அந்த இமைகளாக இருக்கட்டும், படபடன்னு நம்ம சாவித்திரி அம்மா அப்படியே முகத்தை திருப்புறதா இருக்கட்டும், அது கண்டு மகிழக்கூடிய தேவிகாவாக இருக்கட்டும், நம்மளோட உள்ளமும் உடலும் ரொம்ப இனிமையாக இருக்கும். கொரியோகிராஃபர் வேறு லெவலில் இந்த பாட்டை வந்து இது பண்ணியிருப்பார். இந்த இந்த படம் எப்போ வந்துச்சுன்னா 1961 பாவ மன்னிப்பு. நம்ம சுசீலாம்மா பாடிய கண்ணதாசன் இயற்றிய ஒரு அருமையான ஒரு பாடலை எல்லோரும் கேட்டு ரசிங்க. பாய்.